ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சிந்து பைரவியில இன்னைக்கு ஸ்னேகா பலார்னு அடி வாங்கினாங்க. யாருக்கிட்ட அடி வாங்கினாங்க, எதுக்கு அடி வாங்கினாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்து ஸ்னேகா வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே சிவா கிட்ட சொல்றாங்க. சிவா அதை கேட்டு ரொம்பவே கோபப்படுறாரு. நீ கோபப்படாத டாக்டரே, நீ ஸ்னேகா மேல கோபப்பட்டு இன்னும் பிரச்சனை ரொம்ப பெருசாயிர போகுது அப்படின்னு சிந்து சொல்றாங்க. கோபப்படக்கூடாதுன்னா ஏமா வந்து சிவா கிட்ட சொன்ன? தெரிஞ்சா கோபப்படதானே செய்வாங்க. நேரா அன்னபூர்ணி கிட்ட போறாரு சிவா. பெரியம்மா, நீங்க ஸ்னேகா வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அன்னபூர்ணியும் ஆமான்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஆறுமுகம் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அவன் இருக்கான். நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கே ஒரு கௌரவம் வந்துச்சு. இப்போ உன்னை கை கட்டி கோர்ட்ல பார்க்க என்னால முடியாதுப்பா. அதனாலதான் போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி ஸ்னேகா கிட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. உங்களை ஏதாவது தரக்குறைவா ஸ்னேகா நடத்தினாளா அப்படின்னு கேக்குறாரு சிவா. கொஞ்சம் தயங்கிட்டு ஆமான்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. உங்க மேல கை வைக்க எவ்வளவு தைரியம் அவளுக்கு? நீங்க ஏன் பெரியம்மா அங்க போனீங்க? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா, நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் பெரியம்மா என்ன வளர்த்தீங்க, நான் எடுக்கிற எந்த முடிவும் தப்பா போகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அன்னபூர்ணியா அனுப்புறாரு சிவா. ஆனா ஸ்னேகா மேல செம்ம கன்ல இருக்காரு. ஸ்னேகா வீட்டுல நடந்தத மகாவும் எசக்கியும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஸ்னேகா இந்த வீட்டுக்கு வரும்போது அன்னபூர்ணி எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பா. எல்லாத்தையும் சேர்த்து ஸ்னேகா அன்னபூர்ணிய வச்சு செஞ்சுட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா உடனே மகா கிட்ட, ஏமா நீ இப்படி இருக்க? ஸ்னேகா கேஸ் போட்டது அண்ணன் மேல. நீ தான் ஸ்னேகா கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லியிருக்கணும். ஆனா பெரியம்மா போய் சொல்லியிருக்காங்க. நீ ஏமா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஏய், உனக்கு இதெல்லாம் தெரியாது, அவ பண்றதெல்லாம் பாசம் கிடையாது, வேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா மனசுக்குள்ள அவங்க வேஷம் போடுற மாதிரி தெரியல, நீதாம்மா வேஷம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஏங்கா, சிவாக்கு இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுல அப்படின்னு எசக்கி கேக்குறாரு. ஸ்னேகா கேஸ் போட்டது சிந்துவை பழி வாங்குறதுக்கு தான், சிவாவை பழி வாங்குறதுக்கு இல்லைன்னு மகா அடிச்சு சொல்றாங்க. சஞ்சய் இங்க அடுத்த டிராமாவை ஆரம்பிக்கிறாரு. பைரவிக்கு கால் பண்ணி, பைரவி, அன்னைக்கு ஸ்டேஜ்ல உனக்கு நான் ஹேண்ட் ஷேக் பண்ணேன்ல, உன்னை தொட்டுட்டேங்கிற காரணத்துக்காக ஆறுமுகம் எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது விரலையே ஒடிச்சிட்டான். செம்ம வலி பைரவி, அங்க ஸ்டேஜ்ல உன்கிட்ட சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். ஏன் பைரவி ஆறுமுகம் இப்படியெல்லாம் பண்றாரு அப்படின்னு கேக்குறாரு. பைரவியும், ஐயோ அப்படியா, என்கிட்ட அங்கேயே சொல்லி இருந்திருக்கலாம்ல, நான் ஆறுமுகத்தை என்னன்னு கேட்டிருப்பேன்ல, ஏன் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. சஞ்சயும் ரொம்ப நல்லவர் மாதிரி, நான் உன்கிட்ட பேசுறதோ பழகுறதோ ஆறுமுகத்துக்கு சுத்தமா பிடிக்கல பைரவி. என்னால உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வேணாம், நீ எங்க என் கூட க்ளோஸ் ஆயிருவியோன்னு ஆறுமுகம் ரொம்பவே பயப்படுறாரு. எதுக்கு பைரவி என்னால பிரச்சனை? இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, எங்கேயாவது பார்த்தா கூட பேசாம போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. பைரவி பேசவே போனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. சே, ஏன் இந்த ஆறுமுகம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்பவே கோவப்படுறாங்க பைரவி. ஸ்னேகா சிந்துவை கோயில்ல பாக்குறாங்க. என்ன சிவா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு வேண்டிட்டு வரியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா சிவாக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு சிவாவை விட்டு போயிரு, இல்லைன்னா சிவாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சிந்து சொல்றாங்க. என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ சிவா வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே பிரச்சனையா போச்சு. நீ இப்பவே தாலியை கலட்டி கொடுத்துட்டு சிவா வாழ்க்கையில இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஸ்னேகா. சிந்துவும் தாலியை காப்பாத்த ரொம்பவே போராடுறாங்க. ஸ்னேகா விடுற மாதிரி தெரியல. ஒழுங்கு மரியாதையா கலட்டி கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. சும்மா இருப்பாங்களா சிந்து? அவ்வளவுதான், ஸ்னேகாவை பிடிச்சு ஒரே அரைஞ்சிடறாங்க. ஸ்னேகாக்கு அற வாங்குறதே பொழப்பா போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிக்கிற அளவுக்கு வருவ ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா மறுபடியும் கை ஓங்குறாங்க. சிந்து தடுக்கல, ஆனா தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம சிவாதான். எப்படிதான் கரெக்டா கோயிலுக்கு அதுவும் கரெக்ட் டைமுக்கு உள்ள என்ட்ரி ஆனாருன்னு தெரியல. ஸ்னேகா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது நான். உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. தேவையில்லாம இதுல வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் எதுக்கு நீ இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவை சிந்து மேல கைய வச்ச அதுக்கப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடி நிக்கிறாரு. சிந்துக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஸ்னேகாக்கு எரியிற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிருது. என் பெரியம்மாவும் வீடு தேடி வந்திருக்காங்க, நீ என்னடானா அவங்கள தரக்குறைவா நடத்தி வெளியே தள்ளி வேற விட்டுருக்க, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு சிவா அவரோட பங்குக்கு பலார்னு அறையிறாரு. ஸ்னேகாவும் மாறி மாறி அற வாங்குறாங்க. நீ என் மேல கேஸ் கொடுத்துட்டா நான் பயந்துருவேனா?
எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், இனிமேல் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கைய பிடிச்சு வா சிந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சிந்துவோட கைய பிடிச்சு ஸ்னேகா முன்னாடி போறது சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இத பாக்குறதுக்கு ஸ்னேகாக்கு பயங்கர கோபம் வந்துருது. ஓ, என்னையே கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? ஏன் முன்னாடி சிந்துவை கூட்டிட்டு போறியா? நீயும் உன் குடும்பமும் எப்படி நிம்மதியா வாழ்றீங்கன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்னேகா. பயங்கர வில்லியா ஃபார்ம் ஆயிட்டே வர்றாங்க ஸ்னேகா. வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆறுமுகம் திடீர்னு கை கால் மூஞ்சில எல்லாம் அடிபட்டு நொண்டி நொண்டி வர்றாரு. எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ ஆறுமுகம் என்னாச்சு, ஏன் இப்படி வர்றேன்னு பதறாங்க. ஆறுமுகம் உடனே வயல்ல டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தேம்மா, திடீர்னு ஒரு டயர் கலந்து விழுந்துருச்சு. நல்ல வேளை நான் கொஞ்சம் தூரமா போய் விழுந்துட்டேன், இல்லாட்டி டிராக்டர் என் மேலேயே விழுந்திருக்கும் அப்படின்னு ஆறுமுகம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவ்வளவுதான் அன்னபூர்ணியை அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரியாயிரும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. அது எப்படிப்பா டிராக்டரோட வீல் தானா கலண்டு ஓடும், ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் அதேதான் சித்தப்பா டவுட்டு, எப்படி அப்படி ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. பைரவியும் ஆறுமுகத்தை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மகா சைடு கேப்ல இப்பதான் விவசாய விருதெல்லாம் தந்தாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேப்பா, ஊருக்கண்ணு பட்டுருச்சோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மகா, நீ சொல்றது சரிதான், ஊருக்கண்ணு தான் என் மகன் மேல பட்டிருக்கோம் அப்படின்னு அன்னபூரணியும் சொல்றாங்க. பைரவி கிட்ட நீ ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் படுக்க வைமா, பக்கத்திலேயே இருந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோமா அப்படின்னு அலறாங்க. பைரவியும் சரின்னு சொல்லிட்டு கை தாங்களா ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. கோவமா சண்டை போடலான்னு பார்த்தாங்க. ஆறுமுகம் இப்படி வந்து நின்னோன்னு பைரவியோட மனசு மாறிடுச்சு. அடுத்து என்ன, கோர்ட்டு சீனு தான். எல்லாரும் கோர்ட்ல ஆஜராயிடுறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க சிவா ஸ்னேகாவை காதலிக்கலன்னு. சிவாவும் சிந்துவும் அங்க வந்துடுறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே பெரியம்மா ஆகணும், பாத்துக்கலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சிவா ஆறுதல் சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. கேஸ்ல என்ன நடக்க போகுது, இதுல ஏதாவது உண்மை வெளியே வரப்போதா, இல்ல எப்பவும் போல சிந்து தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.